ஹாய், என் ஹஸ்பண்ட் கிட்ட ஒரு வேலை ஒன்று சொல்லியிருந்தேன். வாஷிங் மிஷினில் தண்ணி பிடிச்சி ரன் பண்ணி வை, நான் போய் ரெடி ஆகிட்டு வரேன்ட்டு. வந்து பார்த்தா மிஷின் ஃபுல்லாக வாட்டர் வந்திருக்கு. நானே இந்த வேலையை செஞ்சுட்டு போயிருக்கலாம் போல். இன்றைக்கி மார்னிங் அடை தோசை செய்யலான்ட்டு செஞ்சுருந்தேன். கடலைப்பருப்பு போடலையா, ஆனியன் போடலையான்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. நான் பார்த்த வீடியோலேயே எல்லாமே அரைச்சி தான் போட்டிருந்தாங்க. ஒரு 4-5 வீடியோ பார்த்துருந்தேன். எல்லா வீடியோலையுமே ஏதாவது ஒரு மிஸ்டேக் சொல்லியிருந்தாங்க. இந்த வீடியோவில் மட்டும்தான் எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க. சரி, அந்த வீடியோவே மாதிரியே பார்த்து பண்ணிக்கலான்ட்டு அதே மாதிரி செஞ்சுருந்தேன். ஒரு பர்ஃபார்மன்ஸுக்கு கூட என்னை தோசை சுட விட மாட்டுறாங்க. நல்லா முறுமுறுன்னு சுடு, அப்படி சுடு, இப்படி சுடுன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அப்புறம் அவங்களே நானே எப்படி தோசை சுடுறதுன்னு பாருன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எங்கள் 2 பேர் தோசையில் யார் தோசை நல்லா இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நான் நேற்று ஒரு வீடியோ பார்த்துருந்தேன். அந்த வீடியோவில் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, கருப்பின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஏன் இந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. போகிற போக்கில் ஏதாவது ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதை கேட்குற எங்கள் மனசுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பிளாக்காக இருந்தால் எங்களுக்கு தான் தெரியும் அதோட பெயின் எப்படி இருக்கும்னு. பட் அதை அவங்க ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே பாசிட்டிவாக கமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. நேற்று ஜியோ மார்ட்டில் கொஞ்சம் க்ராசரி ஐட்டம்ஸ்லாம் ஷாப்பிங் பண்ணியிருந்தோம். நாங்கள் எப்போல்லாம் ஷாப்பிங் பண்ணுறோமோ அப்போல்லாம் ஒரு ஆனியன் பேக்கெட் ஒன்று ஆர்டர் பண்ணிவிடுவோம். ஒரு ஆனியன் பேக்கெட் வந்து ஒரு 5 rupees ஆஃபரில் போட்டிருந்தாங்க. பழைய ஆனியன்லாம் எடுத்து மேலே வச்சுட்டு புது ஆனியன் எல்லாமே கீழே வச்சுட்டேன். நேற்று ஒரு நாள் டீ காஃபி குடிக்காமல் இருந்தது, ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு டீ ஒன்று போட்டு குடிச்சிட்டேன். பசங்க பெட்டில் யூரின் போய் ஒரே ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ வாஷ் பண்ணுறதுக்காக மேலே மொட்டை மாடியில் பெட் போட்டிருக்கோம். டிவி பார்த்து ரொம்ப நாள் ஆனதுனால இன்றைக்கி நான் டிவி பார்க்க வந்திருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.